முதல் வாசகம். திரு தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயுவுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதனான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரைப் போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுக்களில் உன்னை நினைவு கூறுகின்றேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமை கேட்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அந்த நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன். இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன். எனினும் வெட்கமுறுவதில்லை, ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 18 தொடக்கம் 27 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லையெனும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டுமென்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். இரண்டாமவர் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார். மூன்றாமவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமல் போயிற்று. அனைவரும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுக்கு யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால்தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரைப் போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதைப் பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்தது இல்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, மீண்டும் ஒரு சந்தோஷமான இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இயேசுவினுடைய உயிருள்ள எங்கள் எல்லாருக்கும் நம்பிக்கையை தருகின்ற இறை வார்த்தைகளுடன் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வார்த்தைகள் நிச்சயமாக எங்கள் எல்லாருக்கும் ஆறுதலையும் நம்பிக்கையும் தருகின்ற, இறை விசுவாசத்தில் எங்களை வளர்க்கின்ற வார்த்தைகளாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளில் பிழை கண்டுபிடிக்க பலர் வருகின்றார்கள். நிறைய கேள்விகள் கேட்கின்றார்கள்.
அவர்கள் கேள்வி கேட்கின்ற பொழுதே இயேசுவிடமிருந்து ஒரு பதிலை எதிர்பார்க்கின்றவர்களாக, தாங்கள் ஏற்கனவே நினைத்து வைத்திருக்கின்ற பதில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயேசுவிடம் கேள்வி கேட்கின்றார்கள். இயேசுவினுடைய பதிலை கொஞ்சம் பாருங்கள். இது என்னுடைய வாழ்க்கையை தனிப்பட்ட ரீதியிலே பாதித்த ஒரு பதிலாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுகின்றேன். அவர் சொல்லுவார், என் அன்பான பிள்ளைகளே, நீங்கள் நிறைய தவறு செய்கின்றீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு சில தீர்மானங்கள், ஒரு சில நம்பிக்கைகள், கொள்கைகள் தவறாக போய்விடுகின்றன. நீங்கள் தவறான பாதைகளை தேர்ந்தெடுக்கின்றீர்கள். ஏனென்றால் உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய கொள்கைகள் தவறானதாக இருக்கின்றன. இயேசு என்னை பார்த்து சொல்லியிருக்கின்றார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், 2 காரணங்கள் உண்டு. முதலாவது, உனக்கு இறை வார்த்தைகள் சரியாக தெரியாது. இரண்டாவது, உனக்கு ஆண்டவருடைய வல்லமையின் மீது நம்பிக்கை இல்லை. எவ்வளவு அழகான பதில் பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இறை வார்த்தைகள் தெரியாமல் நான் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லுகின்ற பொழுது, கடவுளினுடைய மாறாத அன்பை, வல்லமையை உணராமல் நான் வாழுகின்ற பொழுது தவறு செய்து விடுகின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் கொள்கைகளை, நம்பிக்கையை உருவாக்க வேண்டியது இறைவனுடைய உயிருள்ள வார்த்தை. அதே போன்று இறை வல்லமை மீது எனக்கு இருக்கின்ற நம்பிக்கை. ஆண்டவர் இயேசு இன்றைக்கு என்னையும் உங்களையும் கூப்பிடுகின்றார். என் வார்த்தைகளை படியுங்கள், என்னுடைய வல்லமையை, அன்பை நம்புங்கள். இவை 2ம் உங்களில் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் தவறான முடிவெடுக்க மாட்டீர்கள், தவறான பாதையில் செல்ல மாட்டீர்கள். மாறாக என்றைக்கும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் தருகின்ற சரியான பாதையை தேர்ந்தெடுப்பீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய அருளும் ஆசீர்வாதமும் நிறைவாக கிடைக்க வேண்டும். இறை வார்த்தையை வாசிக்கின்ற, கடவுள் வல்லமையை நம்புகின்றவர்களாக நாங்கள் வாழ்வோம்.